ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச் இதை தானே பார்க்குறோம். இன்றைக்கி வாங்க வெளியில் போய் நம்ம வேறு ஏதாவது நம்ம சுற்றி பார்க்கலாம். ஓகேவா? பிளான் பண்ணது என்னமோ நான் தான். டெய்லி வீட்டிலே தானே உட்காந்துருக்கோம். இது மழை வேறு, வெளியவே போக முடியல. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்புறம் பார்த்தேன், சரி இவளுக்கு ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது. மேக்ஸில் அவள் லெகின் கேட்டிருந்தா. அப்புறம் வந்து இப்போது ஜூலைனால் ஜூலை ஆஃபர்ஸ் இருக்கும் நிறைய. போய் பார்க்கலாமே என்ன தான் கிடைக்குன்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாங்கள் தெரியாமல் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். செம்ம டிராஃபிக். 7:30க்கு சண்டே அன்றைக்கி, இது சண்டே விலாக்ஸ் தான். நாங்கள் 7:30க்கு இங்கேருந்து கிளம்புனோம், வீட்டிலேருந்து கிளம்புனோம். போனோன்னா அங்கங்கே டிராஃபிக். ஒரு 1/4 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு, லிட்டில் வேர்ல்ட் மாலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். போக வேண்டிய இடத்துக்கு 3/4 மணி நேரம் ஆகிட்டு, 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு. அவ்வளோ டிராஃபிக். ஏன்னா சண்டே வெளியில் போனவங்க எல்லோரும் ரிட்டர்ன் வரக்கூடிய டைம். நாங்கள் போனோம், அவங்கள பற்றி கேட்கணுன்னு தோணுச்சு. எங்கடா போகிறீங்க எல்லோரும் அப்படின்னு கேட்க மாதிரி தோணுச்சு. சரி, நம்மளும் தான் போகிறோமே, வாங்க போய் பார்க்கலாம். எங்கே பார்த்தாலும் அங்கங்கே டிராஃபிக் தாங்க. எப்படா போவோன்னு சொல்லி ஆகிப்போச்சு. நான் எப்போவுமே ஒரு திங்ஸ் வாங்கும்போது மண்டே டு ஃப்ரைடே ஊடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அது டைமிங் வந்து 11 o'clock தான் அவங்களுக்கு மால்லாம் ஓப்பன் ஆகும். அப்போ போனீங்கன்னு வைங்களேன், யாருமே இருக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸிங், நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கினோன்னே ட்ரையல் ரூம் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். அதனால் எப்போவுமே நான் போகணுன்னு நினச்சேன்னா காலையிலே 11:30 அப்படி கிளம்பி போயிட்டு இவ 3 மணிக்கு ரிட்டன் வரதுக்குள்ளே நான் ரிட்டன் வந்துடுவேன். அப்படி பக்கா பிளான் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போது சரி ஓகே கிளம்புவோமே, வீட்டிலே தானே இருக்கோன்னு அந்த தாட்டில் தாங்க கிளம்பணும். அங்கே போய் அப்படியே உட்காந்து கடையில் மாலுக்கு போயிடலாம் நினச்சா இல்லை, டிராஃபிக்லேயே போயிட்டுருக்கோம். அப்படி ஓகே ஓரளவுக்கு கிளியராகி வந்துச்சுங்க, ரீச் ஆகிட்டோம். பார்ப்போம் என்னெல்லாம் கிடைக்கி, என்னெல்லாம் வாங்குகிறோம் சொல்லி நீங்களும் பாருங்கள். பிளான் வந்து 2-3 விஷயங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் அமையுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒன்று வாங்கணுன்னு போவோம், ஆனால் அங்கே ஒன்று பறக்கிட்டு வருவோம். அதுதான். அதுக்கப்புறம் அதை மாற்றணும்னு சொல்லி ஒரு தடவை போவோம். இதுதான் நடந்துகிட்ருக்கோம். எண்ணெய் மதி யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு பாருங்கள். போகிறோம், வாங்குகிறோம், அதுக்கப்புறம் மாற்றணுன்னு ஒரு தடவை போவோம். இது என் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். எஸ்கலேட்டரில் மேலே வந்தாச்சுங்க. இதே மாதிரி எஸ்கலேட்டரில் மேலே ஏறி வர்றது ரொம்ப ஈஸி இல்லை, லைஃப்பில் வர்றது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. சின்ன லாஜிக். வந்தாச்சு. நேரில் போய் மாலில் போய் பேக் எடுத்து போட்டு இருக்கிற மாலெல்லாம் அள்ளிட்டு போன மாதிரி தான் பேக்கை போட்டு உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். செம்ம ரேட்டில் இருக்க சில டாப்ஸ்லாம். நமக்கு வேண்டிய லெகின் செக்ஷனில் போய் வேண்டிய லெகின் எடுத்தாச்சு. அப்புறம் நைட் வியர்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. சில நேரம் சில ட்ரெஸ் பார்க்கும்போது தான் தோணும், வெயிட்டை குறைக்கணும், இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடணும் அப்படின்னு தோணும். மால் ஒன்ஸ் வெளியே வந்துட்டோம், எல்லாம் மறந்துடும் நமக்கு. எல்லா ட்ரெஸ்ஸும் வச்சு பார்த்தேன், செமையாக இருந்தது. சூப்பராக இருந்தது எல்லா ட்ரெஸ்ஸும். எனக்கு வருங்க, கண்டிப்பாக வரும். ஆனால் வாங்கணும். அழகான ட்ரெஸ். ஆனால் கலர் வந்து டார்க்காகவே எப்பவுமே இருக்காது, லைட்டாக தான் இருக்கும் மேக்ஸில். அது ஒரு ப்ராப்ளம்ஸ் தான், மற்றபடி எந்த ப்ராப்ளம் இருக்காது. மேக்ஸ் ட்ரெஸ் பியூர் காட்டனில் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணால். என்னுடைய பெரிய கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக என்னுடையது மேக்ஸில் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பியூர் காட்டன் தான் போடுவேன். ஜிகு தகதகெல்லாம் சான்ஸே இல்லை, போட மாட்டேன். அப்புறம் இங்கே பில்லாம் வாங்கிட்டு பில் செக்ஷன் வந்தால் அங்கே சரியான ஒரு க்யூ நிற்கி. அங்கே சரி ஓகே லைனில் நின்று அப்புறம் பில்லிங் போட்டோன்னே என் பொண்ணு சொல்லிட்டா, அம்மா டிஐஓ போனோன்ட்டா. சரி ஓகே. இங்கே உள்ள சாக்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சாக்ஸ் இருந்துச்சு, சப்பல் இருக்கும், உங்களுக்கு பேக்ஸு எல்லாம் இருக்குங்க. கீழே ஒரு மேலா மதி வச்சுருந்தாங்க, திங்ஸ் மேலா. அங்கேயும் ப்ளவுஸ் எவ்வளோ சொன்னாங்க, 950 சொன்னாங்க. ப்ளவுஸ் மட்டும் இருக்கும், நம்ம எல்லா சாரிக்கும் வியர் பண்ணலாம். அதேமாதிரி இந்த செயின், ஆரம், பேங்கிள்ஸ், ராஜஸ்தான் மாடல், கங்கன், அதாவது அந்த கல் ஸ்டோன் வச்சு திங்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே மேலா மாதிரி இருக்குது.
இல்லை காட்டன் சாரீஸ், நைட்டி எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம். ரேட் அஃபோர்டபுளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோலாம் இருக்காது. வெளியில் உள்ள ரேட்டும் இதை கம்பேரிசன் பண்ணும்போது கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் டிஐஒய் வந்தோம். அவள் ஏதோ பென்சில் வேணும் அம்மான்னா, சரி ஓகே. அங்கே வந்து பவுச்சஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. காயின் பவுச்சஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கோம்ப், அப்புறம் வால் கிளாக் எல்லாமே, கிளாஸஸ், அப்புறம் நம்ம மார்க்கெட் போகிற பேகு. ஆனால் இப்போது டிஐஒயில் முந்தி ரொம்ப கம்மி ரேட்டில் இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் ரேட்டு கூட்டிட்டாங்க, என்னன்னு தெரில. பில்லிங் செக்ஷன் வரும்போது ரேட் கூட்டி சொல்கிறாங்க, தெரியல. இன்னொரு தடவை போய் பார்த்தா தான் நமக்கு கொஞ்சம் ஐடியா வரும். நான் ரேராக தான் போவேன். சரி, ட்ரெஸ்ஸை வாங்கியாச்சு, அப்புறம் திங்ஸ் வாங்கியாச்சு, அடுத்து வயிறு தான். மேக்கில் போய் வாங்கி சாப்பிட்டாச்சு பர்கர். அதுக்கப்புறம் நமக்கு ராத்திரி இங்கே கிசான் கனெக்ட் வந்து தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் கீரை, அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வேண்டிய காய்கறிகள் எல்லாம் வாங்கி மலர்னா டம்ப் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப நன்றிங்க. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பாய்.